மல்லிக்கு இனிமே தான் ஒரு உண்மை தெரிய போகுது. ஏன் வந்து இந்த தீபிகா நம்மள இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுதாங்க, கார்னர் பண்ணுதாங்க, நம்மள தூக்கி ஜெயில்ல நிரந்தரமா அடைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் இனி வந்து மல்லிக்கு விடை கிடைக்க போகுது. அதுக்கான முன்னோட்டமா தான் தீபன் வந்து சில விஷயங்கள மறைக்கிறாங்க. ஏன்னா, இப்ப மல்லி வந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா, அங்க வந்து தீபிகா கிட்ட அந்த அளவுக்கு வந்து தீபன் வந்து போல்டா பேசுனாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால ஆணித்தரமா சில விஷயங்கள அடிச்சு பேசுனாங்க. எப்படி நீங்க வந்து தீபிகாவ இந்த மல்லி எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற சில கேள்விகள் வந்து நெத்தி அடியாக கேட்டிருந்தாரு தீபன் வந்து. அப்போ அந்த கேள்விகளுக்கு தீபிகாட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. அடுத்து நீ மல்லியை விடலை அப்படின்னா நான் வந்து கமிஷனர்கிட்ட போவேன், அதே நேரத்தில் நீ வந்து ஒரு தனிப்பட்ட வெஞ்சன்ஸோட தான் மல்லியை வந்து லாக்கப்பில் வச்சிருக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாரு தீபன். அப்போ இந்த விஷயந்தான் வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை தீபன் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரத்தான் செய்து. அதை வந்து தீபன்டையுமே கேட்குறாங்க. அப்போ தீபன் வந்து அதுக்கான பதிலை வந்து மழுப்ப தான் செய்கிறாரு. அவர் நேரடியாக எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஏன்னா அவங்க என்னோட எக்ஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்கள நான் குறை சொல்ல விரும்பலை அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக பேசுகிறாரு. அப்போ இனி எப்படி மல்லிக்கு வந்து இந்த விஷயம் தெரிய போகுது, எதுக்காக தீபிகா வந்து தன்னை டார்கெட் பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எப்படி மல்லிக்கு தெரிய போகுதுன்னா தீபிகா வாயாலே சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா மல்லிக்கு வந்து தீபிகா யாருன்னு இப்போ தெரியலை. ஆனால் தீபிகாவுக்கும் இந்த தீபனுக்கும் கண்டிப்பாக தெரியும். தீபனுக்கு வந்து நல்லாவே தெரியுது இந்த மல்லியை எதுக்கு வந்து தீபிகா பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரியுது. அதாவது அவங்க தம்பியை இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மல்லியை பழி வாங்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தீபனுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ அதாவது தீபிகா வந்து நேரடியாகவே மல்லிகிட்ட சொல்லுவாங்க, உன்னை நான் இதுக்காக தான் உன்னை பழி வாங்க போகிறேன், என் தம்பியோட சாவுக்கு நீ தான் காரணமாக இருந்திருக்க, கண்டிப்பாக உன்னை பழி வாங்குவேன் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கான ஃப்ளாஷ்பேக் எல்லாம் இனி வரும் அப்படிங்கிறது தெரியுது. அதான் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களாலே தெரியும். மல்லி வந்து தாவணியில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த கிராமத்தில் வந்து அவங்க தம்பி, அதாவது தீபிகாவோட தம்பி தினேஷ் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ பார்த்துட்டு மல்லி மேலே ஒரு தலையாக காதல் கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த காதல் நிறைவேறலை அப்படிங்கும்போது அங்கே வந்து அவர் வந்து தன்னை உயிரை மாற்றிக்கிட்டார். அப்போ இந்த விஷயத்துக்கு பின்னாடி வந்து மல்லி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான எண்ணத்தை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க தீபிகா. அதனால தான் மல்லியை பழிவாங்க புறப்பட்டுருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் மல்லிக்கு தெரிய வரும்போது அப்போ விஜய்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்களான்னா விஜய்க்கும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. விஜய்க்கும் கண்டிப்பாக எல்லா விஷயமும் தெரிய தான் போகுது. ஏன்னா விஜயுமே ரொம்ப ஆர்வமாக தான் கேட்குறாங்க, எதுக்காக தீபிகா மல்லியை வந்து கார்னர் பண்ணுதாங்க அப்படிங்கிற விஷயம். அதனால் இனி வந்து வரக்கூடிய நாட்களில் அந்த ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த மல்லியோட அந்த இளமை காலத்தில் உள்ள அந்த காதல், ஒருதலையா காதல், இது எல்லாமே வரும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அப்போ அதுக்கப்புறம் தான் சில உண்மைகள் மல்லிக்கு தெரிய வரும். அதன் பிறகு மல்லி வந்து சுதாரி பாவாங்க, நேரடியாகவே தீபிகாவுக்கு சவால் விடுவாங்க, நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லுவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.